ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆர்ஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 6. நிரோதோ ஷானுச்சயனம் ஆத்மன சகசக்திவி முக்திர் ஹித்வான்யதா ரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதி. மொழிபெயர்ப்பு. பந்தப்பட்ட நிலையில் வாழும் சுபாவம் கொண்ட ஜீவராசி யோக நித்திரையில் சயனித்திருக்கும் மகாவிஷ்ணுவுடன் கலந்துவிடும் நிலை பிரபஞ்ச சிருஷ்டியின் ஒடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. முக்தி என்பது நித்தியமான உருவத்தை ஜீவராசி பெற்றிருக்கும் நிலையாகும். மாற்றமடையக்கூடிய ஸ்தூல மற்றும் சூட்சுமமான ஜட உடல்களை கைவிட்ட பின் இந்நிலையை அவன் பெறுகிறான். பொருளுரை. ஒரு சில சமயங்களில் நான் விளக்கியிருப்பதைப் போல இருவகையான ஜீவராசிகள் உள்ளனர். அவர்களில் பெரும்பான்மையினர் எப்பொழுதும் முக்தியடைந்த நிலையில் இருப்பவர்களாவர். இவர்கள் நித்திய முக்தர்கள் எனப்படுகின்றனர். அதே சமயம் மற்றும் சிலர் எப்பொழுதும் பந்தப்பட்ட நிலையில் உள்ளனர். எப்பொழுதும் பந்தப்பட்ட நிலையிலுள்ள ஆத்மாக்கள் ஜட இயற்கையை அடக்கியாளும் மனோபாவத்தை பெருக்கிக் கொள்ளும் சுபாவம் கொண்டவர்கள். இதனால் நித்தியமாக பந்தப்பட்டுள்ள ஆத்மாக்களுக்கு இருவகையான வசதிகளை அளிப்பதற்காக ஜட பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. பந்தப்பட்ட ஆத்மா தனது மனோபாவத்திற்கேற்ப பிரபஞ்ச தோற்றத்தை அடக்கி ஆளலாம் என்பது ஒரு வசதி. அடுத்த வசதி, பந்தப்பட்ட ஆத்மா பகவானிடம் திரும்பிச் செல்வதற்கு ஒரு வாய்ப்பை பெறுகிறான். ஆகவே பிரபஞ்ச படைப்பு ஒடுக்கப்பட்ட பின் பெரும்பான்மையான பந்தப்பட்ட ஆத்மாக்கள் யோக நித்திரையில் சயனித்திருக்கும் மகாவிஷ்ணுவின் இருப்போடு கலந்து விடுகின்றனர். இவ்வாத்மாக்கள் அடுத்த சிருஷ்டியின் பொழுது மீண்டும் படைக்கப்படுகின்றனர். ஆனால் வேத இலக்கியங்களில் வடிவில் இருக்கும் உன்னதமான ஓசையை பின்பற்றும் பந்தப்பட்ட ஆத்மாக்களில் சிலரால் பரமபதத்தை சென்றடைய முடிகிறது. அங்கு அவர்கள் ஸ்தூல மற்றும் சூட்சுமமான ஜட உடல்களை உகுத்து மூல ஆன்மீக உடல்களை பெறுகின்றனர். நிபந்தனைக்குரிய பௌதிக உடல்கள் பகவானோடு தங்களுக்குள்ள உறவை ஜீவராசிகள் மறந்ததனால் விருத்தி அடைகின்றன. பிரபஞ்ச சிருஷ்டியின் பொழுது தங்களுடைய வாழ்வின் பழைய நிலையை மறுபடியும் விருத்தியடை செய்யும் பொருட்டு பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. பல்வேறு அவதாரங்களில் கருணாமூர்த்தியான பகவானாலேயே தொகுக்கப்பட்ட வேத சாஸ்திரங்கள் அவர்களுக்கு உதவுகின்றன. அத்தகைய உன்னதமான இலக்கியங்களை கேட்பது அல்லது அவற்றை படிப்பதானது பௌதிக வாழ்வின் பந்தப்பட்ட நிலையிலும் கூட ஒருவன் முக்தியடைவதற்கு உதவுகிறது. எல்லா வேத இலக்கியங்களும் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டனையே நோக்கமாக கொண்டுள்ளன. இவ்விஷயத்தில் ஒருவன் நிலைபெற்ற உடனேயே பந்தப்பட்ட வாழ்விலிருந்து அவன் உடனே முக்தியடைகிறான். பௌதிகமான ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்கள் பந்தப்பட்ட ஆத்மாவின் அறியாமையால் கிடைத்தவையாகும். பகவானின் பக்தி தொண்டில் அவன் நிலை பெற்ற உடனேயே பந்தப்பட்ட நிலையிலிருந்து விடுபடுவதற்கு அவன் தகுதியுள்ளவன் ஆகிறான். பூரண திருப்தி அளிக்கும் மனநிலைகளுக்கு பகவான் பிறப்பிடமாக இருப்பதன் காரணத்தால் பரமபுருஷரிடமுள்ள தெய்வீக கவர்ச்சியாக இந்த பக்தி தொண்டு உள்ளது. ஒவ்வொருவரும் சுகம் அனுபவிப்பதற்காக ஏதோ சில இன்பமூட்டும் மனநிலையை தேடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் எல்லா கவர்ச்சிகளுக்கும் ஆதி மூலத்தை அவர்கள் அறியவில்லை. வேத மந்திரங்கள் அனைத்து இன்பங்களுக்கும் உரிய ஆதிமூலத்தை பற்றி அனைவருக்கும் அறிவிக்கின்றன. அனைத்து இன்பங்களுக்கும் எல்லையற்ற உற்பத்தி ஸ்தானமாக இருப்பவர் முழுமுதற் கடவுளாவார். ஸ்ரீமத் பாகவதத்தை போன்ற உன்னதமான இலக்கியங்களின் வாயிலாக இத்தகவலை பெறுவதற்குரிய போதுமான அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ள ஒருவர் நிரந்தரமாக முக்தி பெற்று பகவானின் ராஜ்யத்தில் தமக்குரிய சரியான இடத்தில் குடியேறுகிறார். ஹரே கிருஷ்ணா.